முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்றாள் சரண். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி திருவிழாவை மிகுந்த பக்தி சிரத்தையோடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழாக்குழுவை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, தக்கார் சகோதரர் அருள் முருகன் அவர்களே, இணை ஆணையர் திரு ராமு அவர்களே, ஆலய நிர்வாகத்தை சார்ந்த அன்பர்களே, அறங்காவலர் குழுவை சார்ந்த அன்பர்களே, இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களே, நல்ல ஒலி ஒளி அமைப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஆடியோஸ் அவர்களே, மிக அருமையாக இந்த நிகழ்வை படம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி ஆனந்த் அவர்களே, திரளாக வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, சின்னஞ்சிறார்களே, மாலை அணிவித்து கௌரவித்த அருமை சகோதரியார் திருமதி ஜோதி அவர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, இன்றைய நிகழ்வினுடைய உபயதாரர் பரமன்குறிச்சி சிவசக்தி நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் திரு சரவணபாண்டியன் அவர்கள் குடும்பத்தார்களே, பக்தகோடி பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கனினுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனுபூதியினுடைய ஒரு பாடல் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஐம்பத்தி ஓரு பாடல்களில் ஒரு பாடலை எடுத்து தொடர்ந்து அது தொடர் சொற்பொழிவாக சென்று கொண்டே இருக்கிறது. பாடலை மட்டும் சொல்லி பாடலினுடைய பொருளை மட்டும் சொன்னால் 10 நிமிடங்கள் தான் ஆகும். அது உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். எத்தனையோ புத்தகங்கள் கிடைக்கிறது, பாடலையும் படிக்கலாம், பாடலினுடைய பொருளையும் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் சொற்பொழிவாளர்களுடைய நோக்கம் என்பது அதுவல்ல. பாடலை சொல்லணும், பாடலினுடைய பொருளை சொல்லணும், அந்த பாடலுக்குள்ளே மிக அருமையாக மறைந்திருக்கக்கூடிய சூட்சமங்களை உங்களுக்கு புரியும்படியாக பல இடங்களிலிருந்து செய்திகளை சேகரித்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கணும். அதனால தானே இவ்வளவு நேரம் ஆகுது. நேற்று கூட காலம் 6 மணி பேச ஆரம்பித்து 7 மணி முடிகின்ற நேரத்தில் அந்த பேச்சை முழுமையாக என்னால் முடிக்க இயலவில்லை. அவசரமாக சொல்ல வேண்டிய நிர்பந்தம். காரணம், மற்றவர்கள் வந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை காக்க வைக்கக்கூடாது. அவர்களுடைய நேரத்தை அவர்களிடம் தகுந்த முறையிலே நாம் ஒப்படைக்க வேண்டும். அதனால் அவசரமாக நான் சில செய்திகளை உங்களுக்கு நான் சொன்னேன். மீண்டும் அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். திதிகள் என்பது சந்திரனுடைய வளர்பிறை தேய்பிறை கலைகள் என்று நான் சொன்னேன். 16வது அந்த கலைக்கு சோடச கலை, அதைத்தான் சோடச நேரம் என்று சொல்கிறோம் என்று சொன்னேன். ஏன்னா கடன் நீங்குவதற்குரிய உபாயத்தை தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? கடன் தீரணும், கஷ்டமில்லாமல் வாழணும். அந்த சோடச நேரம் எப்போ ஆரம்பிக்கும்னு சொன்னேன். உதாரணத்துக்கு அமாவாசை இன்றைக்கு காலையில் 10 மணிக்கு முடியுதுன்னா அதற்கு முந்தைய 1 மணி நேரம், அதற்கு பிந்தைய 1 மணி நேரம், அப்போ 9 to 10, 10 to 11, 2 மணி நேரம் மொத்தம்.
இந்த 2 மணி நேரமும் வீட்டில் உள்ளவர்களும் உங்களுக்கு இந்த பூஜைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஆலயங்களில் வைத்தும் இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம். ஆனால் ஒருவேளை அமாவாசை மத்தியானம் 2 மணிக்கு முடியுதுன்னு வைங்க, ஆலயத்தில் வைத்து செய்வது சாத்தியமில்லை. ஏன்னா நட திறந்திருக்காது. இன்னொன்று, ஆலயத்துக்குள்ள பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும், மேளதாளங்கள் சத்தமெல்லாம் கேட்கும். அமாவாசை எப்போ முடியுதுங்கிறது நமக்கு நேரம் மாறி மாறி வரும். அதனால் உங்களுடைய வீட்டையே நீங்கள் நல்ல முறையில் சுத்தம் செய்து வீட்டிலே இந்த பூஜையை செய்யலான்னு நான் சொன்னேன். இந்த 2 மணி நேரம் எவ்வளவு சிறப்பு என்று கேட்டால், சிவனுடைய, பிரம்மாவினுடைய, விஷ்ணுவினுடைய சக்தி ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடிய அந்த திருமூர்த்தி என்கின்ற அந்த ஒட்டுமொத்த சக்தி யாருடைய கண்ட்ரோலுக்குள்ளே போகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் திருமூர்த்தியினுடைய கண்ட்ரோலுக்குள்ளே போயிடும். திருமூர்த்தி என்பது பிரம்மா, சிவன், விஷ்ணு மூவரும் சேர்ந்த ஒரு அபாரமான சக்தி. அந்த சக்திக்குள்ளே தான் பிரபஞ்சம் அடக்கம். ஆனாலும் இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன ஜீவராசிகள் இருக்கிறதோ அத்தனை ஜீவராசிகளையும் 5 நொடிகளில் கண்ணோக்கக்கூடிய ஒரு அருமையான நேரம். 2 மணி நேரம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் அந்த திருமூர்த்தி தன்னுடைய கண்களை திறந்து ஒளி ரூபமாக, ஒளி ரூபமாக உங்களுக்கு அனுகிரகம் செய்வது இந்த 5 நொடி தான். அதனால தான் நீங்கள் வேற யாருக்கிட்டையும் பேசாமல் அமைதியாக இருந்து உங்களுக்கு என்ன மந்திரம் தோணுதோ அந்த ஒற்றை வரி மந்திரம் என்னெல்லாங்கிறதெல்லாம் நேற்று சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப சொன்னால் இன்றைக்கும் டைம் ஆயிரும். நோய் நீங்கணும்னா அதற்குரிய மந்திரம், பணம் வேணும்னா அதுக்குரிய மந்திரம், சேமிப்பு வேணும்னா அதற்குரிய மந்திரம். அதுக்கு தான் ஒட்டு மொத்தமாக ஓம் சரவண பவ சொல்லுங்க. அந்த நேரம் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா வீடு சுத்தமாக இருக்கணும். ஒரு விரிப்பு மேலே உட்கார்ந்துருக்கணும். கீழே உட்கார முடியாதவங்க என்ன மாதிரி இப்படி ஒரு சேரில் உட்கார்ந்துருக்கணும். 2 மணி நேரமும் நிமிர்ந்து உட்கார்ந்தா சந்தோஷம். முடியலையா கொஞ்சம் சாஞ்சி உட்கார்ந்துக்கலாம். பின்னாடி கூட ஒரு சுத்தமான ஒரு தலையணையை நமக்கு முதுகுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிடலாம். அசௌகரியமே இருக்கக்கூடாது இந்த பூஜைக்கு. இந்த ஆடைகள் என்பது இறுக்கமாக இருக்கக்கூடாது, மறந்துடாதீங்க. ஆடை இறுக்கமாக இருந்தால் பூஜையில் கவனம் இருக்காது. நல்ல தொழன்னு நல்ல காற்றோட்டமாக, ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் தான் பூஜை பண்ண போகிறீங்க. அங்கே நீங்கள் மட்டும்தான் இருக்க போகிறீங்க. அங்கே வேற யாருக்கும் அனுமதி இல்லை. செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். வீட்டில் உள்ளவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்களும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. செல்ஃபோன் சத்தமே வீட்டில் கேட்கக்கூடாது. 2 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையே மாற்றப்போகுது. கடனுக்கு பதில் சொல்ல எத்தனை மணி நேரம் அலைகிறோம் பேங்க்குக்கு. உங்கள் வாழ்க்கையே மாற்றப்போடுது, நல்ல விஷயம். அப்போ 2 மணி நேரம் நீங்கள் சில காரியங்களை செஞ்சு தான் ஆகணும். உங்களுடைய கான்சன்ட்ரேஷனுக்கு உங்கள் முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அன்னைக்கு முழுவதுமே நீங்கள் சைவமாக தான் இருக்கணும். ஏன்னா முந்தின நாளும் சைவமாக தான் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அமாவாசை சாத்வீகமான உணவு சாப்பிடணும். இப்போ 10 மணிக்கு அமாவாசை முடிய போகுதுன்னா அன்னைக்கு காலையில் நீங்கள் 7 மணிக்கெல்லாம் ஆகாரம் சாப்பிட்றணும். 9:30க்கு சாப்பிட்டுட்டு வயிற்றில் ஆகாரத்தை வச்சுட்டு வந்து உட்காரக்கூடாது. 7 மணிக்கெல்லாம் சாப்பாடு காஃபி குடிக்கிறது எல்லாம் முடிச்சிடணும். தண்ணி முதற்கொண்டு குடிச்சு முடிச்சிடணும். இந்த 2 மணி நேரம் நீங்கள் பேச போகிறதில்ல, 2 மணி நேரம் தண்ணி குடிக்க போகிறதில்ல, 2 மணி நேரம் வேறு எந்த இயற்கை தேவைகளுக்காகவும் எழுந்திருக்க முடியாது. அதுக்கெல்லாம் சம்மதிச்சாதான் அந்த பூஜை பண்ணிக்கிடலாம். இறுக்கமில்லாத ஆடை அணியணும், சாத்வீகமான உணவு சாப்பிடணும். அசைவ உணவை நினச்சி கூட பார்த்துடக்கூடாது. உங்கள் வீடு எந்த திசையை நோக்கி இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த திசையை நோக்கி உட்கார்ந்துருக்கணும்னா வடகிழக்கு பார்த்து அமர்ந்திருக்கணும். வடகிழக்கு திசையை நோக்கி பார்த்து அமர்ந்து நீங்கள் ஒரே மந்திரத்தை திரும்ப 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 சொல்லணும். இதில் எந்த எண்ணிக்கையும் கிடையாது. கையில் நீங்கள் எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். முழு கான்சன்ட்ரேஷனோட ஒரே மந்திரம் ஓம் சரவண பவ.
இல்லை உங்களுக்கு என்ன மந்திரம் ரொம்ப பரிட்சயமானதோ அதை சொல்லுங்கள். இதை விட ஒரு பவர்ஃபுல் மகா மந்திரம் உலகத்தில் இல்லை. அந்த ஒன்று தான் சொல்லணும். பூஜை 10 மணிக்கு 9 மணிக்கு ஆரம்பிக்க போகிறீங்க. அப்போது 8:50க்கெல்லாம் நீங்கள் தயாராகிடணும். என்ன மந்திரம் சொல்ல போகிறீங்கிறதும் உங்களுக்கு தயார் நிலையில் மனசுக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் வீடு பின் ட்ராப் சைலன்ஸ். அப்புறம் உட்காந்து நீங்கள் என்ன செய்யணும், மந்திரத்தை இடையராது சொல்லிக்கொண்டே இருக்கணும். கண்களை திறந்தும் சொல்லலாம், கண்களை மூடுனாத்தாமா எனக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும், கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம். இந்த 2 மணி நேரத்தில் 5 நொடிகள் திருமூர்த்தி கண்ணை திறந்து பார்க்க போகிறாரு. இந்த அண்ட சராசரமே அதிரப்போகுது. ஆனால் இந்த அதிர்ச்சியை நம்மளை மாதிரி சாமானியர்களால் உணர முடியாது. அதெல்லாம் சித்தர்கள் யோகிகளுக்கு அந்த அதிர்வு தெரியும். நம்மளை மாதிரி ஆள் முழு கான்சன்ட்ரேஷனோட ஒருவேளை பூஜை பண்ணுனா கொஞ்சம் அந்த அதிர்வை நம்மளால் உணர முடியும். இது முடிஞ்ச பிறகு நீங்கள் தாராளமாக உங்களுடைய பழைய வேலைகளை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இது பௌர்ணமிக்கும் செய்யலாம், அமாவாசைக்கும் செய்யலாம். இதுதான் முறை. அமாவாசை முடிகிற நேரத்துலேருந்து 1 மணி நேரம் முன்னாடி, 1 மணி நேரம் பின்னாடி. பௌர்ணமி முடியுதுன்னா 1 மணி நேரம் முன்னாடி, 1 மணி நேரம் பின்னாடி. முழு அமைதி 2 மணி நேரம். நோ ஃபோன் கால்ஸ். எந்த காலிங் பெல் சுவிட்செல்லாம் அணைச்சி வச்சுருங்க. சில நேரம் இந்த அமாவாசை ராத்திரியில் முடியும். அம்மா 1:30 மணிக்கு முடியுதுமா, என்ன செய்ய? மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. 12:30 மணி, 1:30 மணி, 2:30 மணி வரைக்கும் முழிச்சிருக்கணும். 12:30 மணி ஆரம்பிக்கணும். 1:30 மணிக்கு அமாவாசை முடியுதுன்னா 1:30, அப்புறம் 2:30. நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சா முழிக்கலாம். எல்லா நாளும் தான் தூங்கிக்கிட்டே இருக்கோம். நம்ம வாழ்க்கையே தூங்கிக்கிட்டு தான் இருக்குது. எப்போ தான் விழிப்படைகிறது நம்ம? அதனால் தாராளமாக அந்த பூஜை பண்ணினீங்கன்னா உங்களுடைய பிரச்சனையில் 99% நிறைவு பெற்று விட்டது என்று நீங்கள் நினைத்து கொள்ளலாம். பெரியோர்களே, ஒரே ஒரு வேண்டுதல் தான் வைக்கணும், ஒரு சங்கல்பம் தான். நீங்கள் இதை தொடர்ந்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்யலாம். சில பேருக்கு ஒரே அமாவாசையில் ஒரே பௌர்ணமியில் காரியம் கைகூடிடும். சில பேருக்கு 2-3 அமாவாசை ஆகும். சில பேருக்கு 10-11 கூட ஆகும். அப்போது உங்களுக்கே தெரியும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் முழுசாக இல்லைன்னு. முழுமையாக உங்களை நீங்கள் மறக்கக்கூடிய நிலை வந்தால் நீங்கள் வைத்த சங்கல்பம் வெற்றி. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது பெரியோர்களே. அதனால் உங்களுடைய கடன் தீர்வதற்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு உபாயம். கடன் தீர்ந்த பிறகு முருகனுக்கு முதல்ல என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். கடன் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவனுக்கும் மனசார நன்றியோட கடனை கொடுக்கணும். இவ்வளோ ரூபாயை தூக்கி இவனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கேன்னு வெந்துக்கிட்டு கொடுக்கப்படாது. வாங்கின பணம் அவன் மனம் சந்தோஷமாக கடன் அடைக்கணும். கடன் அடைஞ்சிரும், சத்தியமாக அடைஞ்சிரும். அனுபவ ரீதியாக சொல்கிறேன், அடைந்து விடும். இது ஒரு உபாயம். அதை மாதிரி நேற்றே சொன்னேன், நிறைய முகூர்த்தங்கள் இருக்குது. கல்யாணத்துக்கு ஒரு முகூர்த்தம் பார்க்குறோம், ஒரு நாள் நட்சத்திரம் பார்க்குறோம். லக்ன நிர்ணய முகூர்த்தம் என்று ஒன்று இருக்கிறது. காலையிலே அதிகாலையில் எந்திரிச்சு சாமி கும்பிடுறோம், அதை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம். கேட்டதெல்லாம் இறைவன் கொடுத்துருவான். பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன கேட்டாலும் கிடைச்சிரும். ஏன்னா 30 முக்கோடி தேவர்களும் இறைவனை சுற்றி அவர்களுடைய பிரசன்னத்தோடு இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியம். அந்த நேரம் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடச்சிடும். அந்த நேரம் நல்லா இழுத்து ஏசிய 18 வச்சுக்கிட்டு இழுத்து மூடி மூஞ்சையும் சேர்த்து மூடி கொரட்டை விட்டுக்கிட்டு கிடந்தால் இந்த ஜென்மத்தில் ஒன்றும் கிடைக்காது. வருத்தப்படக்கூடாது. உண்மையைத்தானே சொல்லணும். மேடையில் வந்து பொய் சொல்லப்படாது. இல்லை என்னம்மா இப்படி ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்கிறீங்களேன்னா கொரட்டை போட்டால் கிடைக்காது. பகலில் போடுங்க கொரட்டையை. காலையில் 4 மணிக்கு எழுந்துருங்க. நேரத்தோடு நீங்கள் உறங்க செல்லுங்கள். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் அவ்வளோ பெரிய சாதனையை செய்யும். ஆனால் அம்மா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைம்மா, காலையிலே இந்த குளிர்லெல்லாம் எந்திரிக்க முடியலம்மான்னா ஒரு அருமையான ஒரு நேரம் இருக்கிறது. அது நேற்றே நான் சொன்னேன். புதன்கிழமையை தவிர மித்த எல்லா கிழமைகளிலும் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் என்று அதற்கு பேர். இந்த அபிஜித் முகூர்த்தம் இது எப்படி 2 மணி நேரத்துக்குள்ள 5 நொடி தான் திருமூர்த்தியினுடைய அனுகிரகம் நம்மை வந்து சேருமோ, அதபோல அபிஜித் முகூர்த்தம் இருக்கு பாருங்க, 2 மணி நேரம். ஆனால் 24 நிமிஷத்துக்குள்ள தான் உங்களுக்கு சாதனை கிடைக்கும்.
இந்த 2 மணி நேரத்தில் அந்த 24 நிமிஷம், அதை நீங்கள் கேலண்டரில் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். ஒரு 11:45 ஒரு 12:20 வரைக்கும் 15 வரைக்கும் கணக்கு இருக்கும். அந்த நேரத்துக்குள்ளே அதுக்கு முன்னாடியே பூஜைலாம் ஆயத்தப்படுத்திட்டு அந்த நேரம் உட்கார்ந்து தீபம் ஏற்றி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்க 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 அபிஜித் முகூர்த்தத்தில் உங்கள் காரியம் ஜெயமாகும். முருகனுடைய மந்திரம் எது வேணாலும் சொல்லலாம், ஒற்றை வரி மந்திரமும் சொல்லலாம். இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? இந்த 4 நாளாக என்ன பேசுகிறோம்? அனுபூதி பேசுகிறோம் இல்லையா? அனுபூதியில் கடனை தீர்த்து செல்வத்தை தரக்கூடிய ஒரு பாடலை பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த அனுபூதி சாதாரணமானது இல்லைங்க. வாழ்க்கையில் வறுமை நீங்கணும்னா அனுபூதி எடுத்து படிக்கணும். வாழ்க்கையில் வறுமை முற்றிலுமா நீங்கணும். அனுபூதி முழுக்க முழுக்க தத்துவார்த்தம், இறைவனை எப்படி போய் சேர்றது, மெய்ப்பொருளை எப்படி உணர்வது, அதெல்லாம் இருந்தால் கூட அனுபூதி என்பதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அழியாத செல்வம் என்று பொருள். அந்த அனுபூதியை நீங்க பாட பாட உங்களுக்கு வருவாய் வந்துகிட்டே இருக்கும். வருவாய் வந்துகிட்டே இருக்கும். உருவாய் அருவாய் உழதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அருள் மழைய பொழிவான் என் பெருமான் முருகன். அனுபூதி பாடுங்க, கடனெல்லாம் நீங்கி போகும். எப்படி பிரம்ம முகூர்த்தம் இருக்கிறதோ, எப்படி அபிஜித் முகூர்த்தம் இருக்கிறதோ, எப்படி லக்ன நிர்ணய முகூர்த்தம் இருக்கிறதோ, அதை போல மிக முக்கியமான ஒரு முகூர்த்தம் இருக்கிறது. அந்த முகூர்த்தத்துக்கு மைத்ரேய முகூர்த்தம் என்று பெயர். இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்டீங்கன்னு வைங்க, சத்தியமா சொல்லிட்டு போற அந்த இடத்துல கடன் முழுதும் காணாம போயிடும். கடன் காணாம போன உடனே முருகனுக்கு நன்றி சொல்லணும், அதை எழுதி வச்சுட்டு போன பெரியோர்களுக்கு நன்றி சொல்லணும், நம்முடைய வேதங்களுக்கு நன்றி சொல்லணும், நம்முடைய சமயத்துக்கு நன்றி சொல்லணும், அதுல இருந்து படிச்சு உங்களுக்கு சொன்ன எனக்கும் நன்றி சொல்லணும். என்னம்மா எங்ககிட்ட நீங்க நன்றி எதிர்பார்க்கீங்க? ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லணும். வாழ்க்கையில் நம்ம பெத்தவங்களுக்கு தினமும் நன்றி சொல்லணும். அவங்க உயிரோடு இருந்தாலும் சரி, இப்போ இல்லாட்டாலும் சரி. மா நீ பிறப்போய் தானம்மா நான் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், நன்றிம்மா. நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். எங்கள் அப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன், என் கணவருக்கு நன்றி சொல்கிறேன், என் உடன்பிறப்புகளுக்கு நன்றி சொல்கிறேன், என் நண்பர்களுக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயத்துக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுலேயும் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு நன்றி சொல்லணும். அப்படி சொல்ல சொல்ல உங்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகும். உங்கள் கஷ்டம் தீர்ந்துச்சுன்னா, இப்போ நான் சொன்ன உபாயத்தை செய்ய வேண்டிய முறைப்படி செஞ்சீங்கன்னா அடுத்த வருஷம் சஷ்டிக்கு வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக வருவீங்க. ஆமாம்மா, முருகனையும் பார்த்தோம், நீங்கள் சொன்ன ஒரு உபாயத்தையும் செஞ்சோம், எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி வந்திருக்குன்னு நீங்கள் சொல்லும் போது அதை விட வாழ்க்கையில் எனக்கு என்னங்க பாக்கியம் இருக்க முடியும்? நினச்சி பாருங்க. கண்டிப்பாக வருவீங்க, சத்தியமாக சொல்லுவீங்க. அவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது. ஒன்றா இந்த மைத்ரேய முகூர்த்தம் வர்ற நேரத்தில், அதுவும் இப்படி தான் 2 மணி நேரம். இந்த மைத்ரேய முகூர்த்தம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுஷ நட்சத்திரமும், நல்லா கவனிக்கணும், யாராவது நோட்ஸ் எடுத்தால் எடுத்துக்கோங்க. அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் ஒன்றாக இணைஞ்சிருக்கணும். அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் இருக்கணும், விருச்சிக லக்னம் ஒன்றா இணைஞ்சிருக்கணும். நம்ம பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகணும்னா இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அதை போல் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் ஒன்றாக இணையணும். அப்படி இணையக்கூடிய நாளில் நீங்கள் இந்த மைத்ரேய முகூர்த்த பூஜையை பண்ணணும். என்ன பண்ணணும்? 2 மணி நேரம் போய் பூஜையில் உட்கார்ந்துருக்கணும். இதே மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்லணும். இப்போ யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது இருந்தால் அந்த மைத்ரேய முகூர்த்தம் அந்த 2 மணி நேரம், இப்போ 10லேருந்து 12ன்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிக்கணும். 10லேருந்து 12ன்னா 10 மணிக்கு எழுத ஆரம்பிக்கக்கூடாது, 10:45 எழுத ஆரம்பிக்கணும். பூஜை நடந்துக்கிட்டே இருக்கணும். 10:45 வரைக்கும் பூஜை பண்ணிக்கிட்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. 10:45, அதாவது 10க்கும் 12க்கும் நடுநாயகமாக இருக்கக்கூடிய அந்த 10:50 அந்த டைமில் ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும். இப்போ நான் அம்மாவுக்கு 10,000 ரூபா கொடுக்கணும்னா அவங்க பேரை எழுதணுங்கிறது இல்லை, 10,000ன்னு எழுதி
அதில் நீங்கள் 10 ரூபா கூட அதுக்குள்ளே வைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், கொஞ்சம் மூல புணுகு வாங்கிக்கோங்க. எல்லா மருந்து கடையிலையும் புணுகு கிடைக்கும். அந்த பேப்பரில் முதல்ல பிள்ளையார் சுழி போடணும். அப்புறம் 4 மூலையிலையும் புணுகு தடவணும். அது மேலே கொஞ்சம் குங்குமம் வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு நீங்கள் ஓம் முருகா அப்படின்னு எந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அந்த மந்திரத்தையும் அந்த பேப்பரில் எழுதணும். எழுதிட்டு இப்போ அம்மாவுக்கு 10,000ல் நான் 1000 ரூபா கொடுக்க போகிறேன். ஆனால் அம்மாவை நான் பார்க்குறேன்னா இல்லை, அவங்க சென்னையில் இருக்காங்க. 1000 ரூபாய்க்காக நான் கொண்டு போய் சென்னையில் கொடுக்க முடியுமா? ஜிபே பண்ணணும்னா அந்த டைமில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க நேரம்லாம் ஜிபே பண்ண முடியாது. நீங்கள் அதனால் என்ன பண்ணணும்னா அந்த பேப்பருக்குள்ளே ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, இந்த பிரிஞ்சி இலைக்கு, கிராம்புக்கு, ஏலக்காவுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய சக்தியை இறைவன் கொடுத்துருக்கான். இதெல்லாம் வெறும் கற்பனை அல்ல. பிரிஞ்சி இலை அப்படின்ன உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? சாமி ஞாபகமாக வருது, பிரியாணி ஞாபகம் வருது. அது பிரியாணிக்கு அது போட்டால் தாமா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். முதல்ல கடன் அடையட்டும், அப்புறம் பிரியாணி சாப்பிட்லாம். அந்த பிரிஞ்சி இலையிலையும் நீங்கள் ஓம் முருகா அப்படின்னு எழுதுங்க. பேப்பர்லையும் 3 பிள்ளையார் சுழி போட்டு ஓம் முருகான்னு எழுதுங்க. இல்லை ஓம் சரவண பவன் எழுதுங்க. இந்த பிரிஞ்சி இலையை அந்த பேப்பருக்குள்ளே வச்சிடணும். கல்யாணி மேடத்தை மனசார நினைக்கணும், இந்த அம்மாவுக்கு எப்போதான் 10,000 ரூபா கொடுப்போமோ அப்படின்னு நினைக்கணும். இதை ஏன் நான் ஓயாமல் சொல்கிறேன்னா, அந்த அம்மா அப்படியாவது இந்த 10,000த்தை தள்ளுபடி பண்ணி விட்டுரும்னு நானும் பல வருஷமாக சொல்லி பார்க்க அந்த அம்மா மூச்சே விட மாட்டேங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த 10,000ல் ஒரு 10 ரூபா கொடுங்கம்மா அந்த அம்மாவுக்கு அப்படி நினச்சி 10 ரூபாயை அவங்கள நினச்சி அந்த பேப்பரில் சுருட்டி வைக்கணும். இன்னொரு ஆளுக்கு நான் 20,000 ரூபா கொடுக்கணும். நீங்கள் கூட நினைக்கலாம், என்னம்மா ஊரை சுற்றி உங்களுக்கு கடன் தானா அப்படின்னு. உதாரணம் உங்களுக்கு புரியணுங்கிறக்கா சொல்கிறேன். அந்த ஆளை மனசில் நினைக்கணும், ஐயோ சுப்பையாவுக்கு 20,000 ரூபா கொடுக்கணும். பேப்பர் எடுக்கணும், அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே ஓம் பிள்ளையார் சொல்லி போடணும், ஓம் முருகான்னு எழுதணும். இதே மாதிரி அந்த பிரியாணி இலையிலையும் எழுதணும். என்ன மையால் எழுதணும்? பச்சை மையால் தான் எழுதணும். பச்சை இங்கு கொண்டு தான் எழுதணும். எழுதி அவருக்கு ஒரு 10 ரூபாயை தூக்கி உள்ளே வச்சு பேப்பரை சுருட்டி 10 பேருக்கு கடன் இருந்தாலும் 10 பேர் பேரையும் எழுதாமல் அமௌண்ட் மட்டும் எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல், அம்மா பேங்க்கில் அவ்வளோ நகையும் அடமானத்தில் இருக்குமா, இந்த நகையை நாங்கள் எப்படிமா திருப்புறது? ரொம்ப அழகாக பாடினார் சுந்தரர். நகையை திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும். மெய்யை முற்ற பொடிபூசியோர் நம்பி, வேதம் 4 விரித்தோதியோர் நம்பி, கையில் ஓர் வெண்மழி ஏந்தியோர் நம்பி, கண்ணும் 3 ஒரு நம்பி, செய்ய நம்பி, சிறு செஞ்சடை நம்பி, திரிபுரம் தீயழ செற்றதோர் வில்லால் எய்த நம்பி, என்னை ஆளுடை நம்பி, எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. சொல்லுங்க, நகைபுரா வீட்டுக்கு வந்துடும். இதெல்லாம் சொல்ல முடியலையம்மா. அப்போ என்ன செய்கிறது? இந்த பிரிஞ்சி இலையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பேங்க்கில் நீங்கள் அடமானம் வச்சதுக்கு உங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருப்பான்ல, அந்த கார்டில் ஒரு நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பரை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதணும். அந்த நம்பரை இந்த பிரிஞ்சி இலையில் எழுதணும். 10 லட்சம் ரூபாய்க்கு நகை வச்சுருக்கேன், 10 ரூபா கொடுக்க போகிறேன் பேங்க்குக்கு அப்படின்னு நினச்சி 10 ரூபாயை உள்ளே வச்சு அதையும் சுருட்டணும். இப்படி என்னென்ன கடன் இருக்கோ அத்தனைக்கும் 10 ரூபா எடுத்து வச்சுக்கிடலாம், 20 ரூபா எடுத்து வச்சுக்கிடலாம். உள்ளே வச்சு அந்த பேப்பரை நல்லா சுருட்டி பச்சை இங்கில் தான் எழுதணும், பச்சை நூல் போட்டு தான் அதை கட்டணும். கட்டி நல்ல அருமையாக முருகனுடைய பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் 2 மணி நேரம் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, இல்லை ஓம் நம சிவாய, இல்லை ஓம் நம சிவாய, என்ன மந்திரம் உங்களுக்கு தெரியுதோ அந்த மந்திரத்தை சொல்லி பூஜைக்கு நெய்வேத்தியம் வச்சு தீபாராதனை காட்டி, அப்பா எல்லா கடனையும் அடைச்சிட்டப்பா, நன்றிப்பா, கடனே அடைக்கலை, எல்லாம் அவன் பாதத்தில் இருக்கு, ஆனால் என்ன சொல்லணும், எல்லா கடனையும் அடைச்சிட்டப்பா, நன்றிப்பா. அந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் பல கோடி ரூபாய் கடன் அடைத்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் பெரியோர்களே. செய்ய வேண்டிய முறைப்படி செய்தால் அதிலிருந்து முழுமையான விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் சொல்கிறேன், அனுஷ நட்சத்திரம் விருச்சிக லக்னம், அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம். இந்த 2ம் ஒருவேளை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையிலே வந்ததுன்னு வைங்க,
கொஞ்சம் ஆரம்பத்தில் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். போக போக கடன் அடைய அடைய மாதம் பிறந்த உடனே கேலண்டரை வச்சுக்கிட்டு நோட்டை போட்டு எப்போ மேஷ லக்னம் வருது, எப்போ அனுஷ நட்சத்திரம் வருதுன்னு தான் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கே கடன் அடையும் போது ஒரு ஆர்வம் வந்துடும் இல்லையா? அந்த மைத்ரேய முகூர்த்தத்தை தகுந்த முறையிலே நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எம்பெருமான் முருகன் நிச்சயமாக உங்கள் கடன் முழுவதையும் அடைப்பான் பெரியோர்களே. அது மாதிரி கீழிருந்து இப்படி ஒவ்வொருத்தராக என்கிட்ட சந்தேகம் கேட்டால், இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் வந்து அம்மா நீங்கள் வரலான்னு ஒரு பெரியவர் வருவார். அவருக்கு யார் பதில் சொல்கிறது? என்ன சந்தேகம் டப்புன்னு கேளுங்க. ஒன்றும் வேண்டாம்மா, இதுக்கு தானே இவ்வளோ பேச்சு. நமக்கு கொடுக்க வேண்டியவங்களுக்கும் அந்த மைத்திரிய நேரத்தில் அம்மா கொடுக்க வேண்டியது இருக்கா? அப்போ நீங்கள் சரியான அழுதாம்மா, நல்ல கேள்விதான் கேட்டிருக்கீங்க. நான் தான் அவசரப்பட்டேன். கொடுக்க நமக்கு எவனாவது கொடுக்காம இருக்கானா, அது வேற சாப்டர். அந்த நேரமும் நீங்கள் முருகன்ட்ட நான் சொன்ன துவரம்பருப்பு மூட்டை விஷயம் நேற்று சொன்னேன்னா கட்டி நீங்கள் வரலன்னா அதுக்காக நான் திருப்பி பேச முடியுமாம்மா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா, என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அக்கம் பக்கத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே பூஜையை செஞ்சு அப்பா என்ன தொகை வரணுமோ அதை ஒரு பேப்பரில் எழுதி அவன் பாதத்தில் வைங்க, வந்துடும். வந்த உடனே மறக்காமல் என்னை வந்து முதல்ல பாருங்க. ஏன்னா எனக்கு கடன் வாங்குற வேலை இருக்குது கொஞ்சம். என்ன அழகாக சொல்லுது பாருங்கன்னா, நேற்று வரல, இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்க. என்னைக்குமா நான் ஆரம்பித்து என்னைக்கு முடிக்க? நாள் தூங்கினதே 4 நாள் ஆகுது, இன்னும் முடிக்க முடியல. ஏன்னா ஆழமான செய்திகளை, இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிராத செய்திகளை, நான் செய்து உண்மையாக 100% பலனடைந்த செய்திகளை இந்த திருச்செந்தூர் மண்ணில் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறதுனால தான் அதை இவ்வளவு சிரமப்பட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் உங்கள் கடனெல்லாம் தீர்ந்து போகும். சேமிப்பு இல்லைன்னா சேமிப்பு வரும். கொடுத்த பணம் கண்டிப்பாக முருகனை நம்புங்க, திரும்பி வந்துடும். அதை விட ரொம்ப அருமையான விஷயம் அம்மா சொன்ன மாதிரி, கடனும் அடையணும், கொடுத்த பணமும் திரும்பி வரணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரன்னு சொன்னேன். ஏன் செவ்வாய்க்கிழமையே சொல்கிறோம்? யோசித்து பாருங்கள், முருகனுக்குரிய நாள். இன்னொன்று, செவ்வாய் தான் ஒருத்தனுடைய வீட்டில் கை வைப்பான். வீட்டை சில பேர் அப்படி பிரம்மாண்டமாக அஸ்திவாரம் போட்டு வச்சுருப்பான். இருங்க என் மணியை பார்த்துக்கிறேன், நான் பாட்டுக்கு. அஸ்திவாரம் போட்டு வச்சுருப்பான், மனம் எழும்பவே எழும்பாது. சில பேருக்கு மனம் எழும்பி மேலே ரூஃப் எல்லாம் போட்டு டைல்ஸ் தான் ஒட்டணும். பக்கத்து வீட்டுக்காரன் ஏன் செவத்துக்குள்ளே வச்சு நீ கட்டிட்டாம்மா, அதுக்கப்புறம் தான். அது வரைக்கும் வாய மூடிக்கிட்டு இருப்பான். அஸ்திவாரம் போடும் போதே வந்து சொல்லலாம்ல, ஏன் இடத்துக்குள்ளே உங்கள் இடம் இருக்குன்னு. வீடு எழும்புற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இந்த பயட்டை சொன்னாதான் லம்பாக ஒரு காம்பன்சேஷனை வாங்கலாம். இந்த மாதிரி கெட்ட புத்தியெல்லாம் வச்சு வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் யோசித்து பாருங்கள். ஆக இந்த செவ்வாய்க்கிழமை மனை பிரச்சனையை நீக்கும், பண பிரச்சனையை நீக்கும், கடன் பிரச்சனையை நீக்கும், செவ்வாய் தோஷம் நீங்கி போகும். யாராவது கோர்ட்டு கேஸுன்னு பல வருஷம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, செவ்வாகோரையில் முருகனை இறுக்கி பிடிச்சா வழக்கு உங்கள் பக்கம் நியாயமாக இருந்தால் சாதகமாக முடியும். ஆனால் செவ்வாய்க்கிழமை மறந்தும் என்ன செஞ்சிடக்கூடாது, கண்டதை கடியதை தின்றப்படாது, தேவையில்லாததை எடுத்து குடிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் காரியம் நடக்கலைன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சில பேர் எண்ணெய் விற்பான், பார்த்துருக்கீங்களா? இந்த எண்ணெயை வாங்கி தேங்க, என்ன மாதிரி 6 அடி நீளத்துக்கு முடி வளரும் அப்படின்னா ஒரு அம்மா பார்க்கும், இந்த அம்மாவுக்கே ஒத்த அடி கூட இல்லை முடி, இது என்ன 6 அடி நீளத்துக்கு ஒரு எண்ணெயை விற்கி. அதுக்கு கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருப்பேன், இந்த எண்ணெய்க்கு ஒருவேளை உங்கள் உடம்புக்கு அது சேரலைன்னா நான் பொறுப்பு இல்லைன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா அந்த எண்ணெய் பாட்டில்? அதை மாதிரி சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். தகுந்த முறையில் கடைபிடிக்கலைன்னா அதுக்கு நானும் பொறுப்பு இல்லை, அந்த முருகனும் பொறுப்பு இல்லை. நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் பொறுப்போடு என்ன செய்யணும். இப்படி செஞ்சீங்கன்னா தான் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். செவ்வாய்க்கிழமை தான் மனை பிரச்சனை வரும். செவ்வாய் யாருக்கெல்லாம் சரியான இடத்துல இல்லையோ, நான் ரொம்ப ஜாதகத்துக்குள்ளே போகல, யாருக்கெல்லாம் செவ்வாய் சரியில்லையோ அவங்களுக்கெல்லாம் இரத்த சம்பந்தப்பட்ட நோய் வரும். ஏன்னா செவ்வாய் தான் யாருக்குரிய அம்சம்? இரத்தத்துக்குரிய அம்சம். மூளைக்குரியவன் யாரு? குரு. நரம்புக்குரியவன் யாரு? சனி. அதை மாதிரி மனசுக்குரியவன் யாரு? சந்திரன். அதை மாதிரி செவ்வாய் இரத்தத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்துடக்கூடாதுன்னா முருகனை இறுக்கி பிடிக்கணும். மனை பிரச்சனை நீங்கணும்னா முருகனை இறுகி பிடிக்கணும். கட்டடம் உயர்ந்து ஒழுங்கா வேலை நடந்து குடி போகணும்னா முருகனை பிடிக்கணும். இங்க இருந்து ஓடுறீங்க சிவாபுரி வரைக்கும், சிவாபுரி முருகனும் அனுகிரகம் பண்றவன் தான். முருகன் எங்க இருந்தாலும் அனுகிரகம் தான் பண்ணுவான். இந்த திருச்செந்தூரான்ட்ட ஓடி வந்தாலே உங்க மன பிரச்சனையை அவன் முடிச்சு விட்டுருவான். இடையில உள்ளவனை வச்சு பஞ்சாயத்து பண்ணாதீங்க, அந்த பையன் சைடில் ஒரு 5 லட்சத்தை கொண்டு போயிடுவான்.
அதுக்கு ஒரு 5 ரூபாய்க்கு செவ்வரளியை வாங்கிட்டு வந்து முருகனை பாருங்க, அவன் உங்களை பாதுகாத்து கொடுத்துருவான். செவ்வாய் தோஷம்னு நான் வாழையை வெட்டுறேன், நான் தென்னையை வெட்டுறேன், இந்த வேலைலாம் ஒன்றுமே வேண்டாம். செவ்வாய் தோஷத்தில் சொல்லுவாங்க, செவ்வாய் தோஷம் பொண்ணு இருந்தான்னா செவ்வாய் தோஷத்தில் இருக்கிற பயலையே கல்யாணம் பண்ணி வைங்க சொல்லியிருக்காங்களா? அப்படியெல்லாம் எங்கேயும் கிடையாது. செவ்வாய் தோஷம் ஒரு பொண்ணுக்கு இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லாதவனை தான் கட்டி கொடுக்கணும், இல்லாதவனை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க நம்முடைய முன்னோர்கள் தெரியுமா? இவளுக்கு சிவப்பணுக்கள் குறையா இருக்கும். யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் இருக்கோ அவங்களுக்கு இரத்த சிவப்பணுப்புகள் குறையா இருக்கும். அப்போ இரத்த சிவப்பணுப்பு குறையா இருக்கிறவளுக்கு குறையா இருக்கிறவனையே பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி குழந்தை பாக்கியம் இருக்கும்? அப்போ இரத்த சிவப்பணுப்பு அதிகமாக இருக்கிற ஒரு ஆடவனை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சா குழந்தை பிறக்கும். செவ்வாய் தோஷத்தில் ஒருத்தியை கட்டி கூட்டு வந்து அந்த பையன் தற்சமயமாக போயிட்டான், ஆனால் செவ்வாய் தோஷத்தால் தான் போயிட்டான். இதிலெல்லாம் இருந்து தயவு செய்து வெளியே வாங்க. செவ்வாய் தோஷம் இருந்தால் மரணம் சம்பவிக்கும்லாம் எங்கேயுமே சொல்லலை. செவ்வாய் தோஷம் இருந்தாலும் நீங்கள் வந்து இருக பிடிக்க வேண்டியது யாரை? எம்பெருமான் முருகனை. வழக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து பிடிக்க வேண்டியது யாரு? எம்பெருமான் முருகனை. உங்களுக்கு ரெமெடி எங்கே இருக்குது? இவ்வளவு பக்கத்தில் இவ்வளவு ஒரு அனுகிரகவாதியை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் கவலைப்படணும்? வா, என்னை தேடி வா, உனக்கு நான் இருக்கேன்னு சொல்கிறாரே முருகன். அதை ஏன் மறந்து போனீங்க நீங்கள்? ஒன்றும் இல்லைங்க, நேராக மூலவரை பாருங்க. மூலவரை பார்த்துட்டு அடுத்த பிரகாரத்துக்கு அப்புறம் எங்கே வல்லப கணபதி பக்கத்தில் யார் இருக்கா? சத்ரு சம்ஹார வேல்மூர்த்தி இருக்கார். கோயிலுக்கு வந்துட்டு மூலவரை பார்த்துட்டு அப்படியே ஓடிடக்கூடாது. எப்படி மூலவரை முக்கியமாக பார்க்குறோமோ அதை போல சத்ரு சம்ஹார வேல்மூர்த்தியை கண்டிப்பாக பார்க்கணும். இந்த சத்ரு சம்ஹார வேல்மூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் வரணும். 18 வியாழக்கிழமை வரணும். ஏ அப்பா 18 அப்படிங்கக்கூடாது. 18 வருஷமா கடனில் கிடக்கும்ல, 18 வருஷமா கேஸு கோர்ட்டில் சிவில் கேஸு, 18 வருஷம் 50 வருஷமா நம்ம உயிரே போயிடும். அப்புறம் தான் கேஸுக்கு தீர்ப்பு வருது நமக்கு. சிவில் கேஸ் எவ்வளவு நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கிட்டா அவனும் வீடு கட்டிக்கிட்டு நீங்களும் வீடு கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். நீயா நானாங்கிற ஆணவத்தில் ஆடி கடைசியில் கோர்ட்டுக்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். 18 வருஷம் அலையிறோம், 20 வருஷம் அலையிறோம், 18 வாரம் முருகனை பார்க்க வர முடியாதா? அவன் முடிச்சு கொடுத்துருவானே உங்கள் பிரச்சனையே. அந்த சூரசம்ஹார மூர்த்திக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அந்த சூரசம்ஹார மூர்த்தி அவர்கிட்ட நேராக வியாழக்கிழமை மத்தியானம் 2லிருந்து 3 மணிக்குள்ளே அவர் சன்னிதானத்தில் நீங்கள் இருக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து பிள்ளையாரெல்லாம் பார்த்துட்டு மூலவரெல்லாம் பார்த்துட்டு நேராக போய் சத்ரு சம்ஹார மூர்த்தி முன்னாடி போய் வியாழக்கிழமை மறந்துடாதீங்க, வியாழக்கிழமை மத்தியானம் 2 to 3. என்னம்மா செவ்வாய்க்கிழமையை சொன்னீங்க, செவ்வாய்ஹோரையை சொன்னீங்க, இப்போ வியாழக்கிழமையை சொல்கிறீங்களேன்னா வியாழன் யாருக்குரிய நாள்? குருவுக்குரிய நாள். இது யாருடைய ஸ்தலம்? முருகப்பெருமானுடைய ஸ்தலம். யாருக்கு அருள்பாலித்தான் முருகன்? குரு பகவானுக்கு அருள்பாலித்தான். அதனால் இதுவும் குரு ஸ்தலம்தான். அந்த குருவுக்குரிய நாளில் 2 to 3 ஏன் குறிப்பாக சொல்கிறேன்னா அந்த 2 to 3 தான் செவ்வாய்ஹோரை வியாழக்கிழமை. அந்த செவ்வாய்ஹோரையில் நல்ல வசதி படைத்தவர்கள். அவர் எப்படி இருப்பார்? ஆள் மயிலோட சேவலோட அப்படியே சூரனை வதம் பண்ணுற அற்புதமான காட்சி. முடிந்தால் 108 எலுமிச்சம்பழம் மாலை கொண்டு வந்து போடுங்க, இல்லை 58 எலுமிச்சம்பழம் மாலை கொண்டு வந்து போடுங்க, இல்லை 11 எலுமிச்சம்பழம் தாமா வாங்க முடியும். வட்டமாக ஒரு கிரீடம் மாதிரி செஞ்சு அவர் தலையில் வைக்க சொல்லுங்கள். புணுகு வாங்கிட்டு வந்து நோய் இருந்தால் எந்த பகுதியில் நோயோ, இப்போ வயிற்று சம்மந்தமாக நோய் இருக்குன்னா அர்ச்சகர்கிட்ட சொல்லி வயிற்றில் தடவை சொல்லுங்கள். பணம் வேணும், கடன் நீங்கணும், இனிமேல் யார்கிட்டையும் நான் கையேந்த கூடாதுமான்னா அந்த புணுக அந்த கையில் தடவை சொல்லுங்கள். செவ்வரளி மாலை கண்டிப்பாக சாத்தணும். 2 பழம், வெத்தலை பாக்கு, இல்லை ஒரு சின்ன கல்கண்டு பாக்கெட் கொடுத்து எந்த பிரச்சனை யாருக்கு இருக்கோ அவர்கள் பேருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். அங்கே உட்காந்து கொஞ்சம் கூட அவசரப்படாமல், ஹோட்டலுக்கு போனால் அவசரப்படுறோமா, அவன் சாப்பாடு கொண்டு வர 1/2 மணி நேரம் ஆகுது. ஆர்டர் பண்ணாலும் அப்படி பொறுமையாக பெருமையாக உட்காந்துருப்பாங்க. கோயிலுக்குள்ளே உட்கார்றதுக்கு என்ன? அங்கே உட்கார்ந்து சத்ரு சம்ஹார வேல் பதிகம் பாராயணம் செய்யுங்கள். சத்ரு சம்ஹார வேல் பதிகம் பாராயணம் செஞ்சு முருகன்ட்ட உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் ஒப்படைச்சு அர்ச்சனை பண்ணி 18 வாரம் கழித்து 100க்கு 100% இல்லை, 100க்கு 1000% அந்த பிரச்சனையை எம்பெருமான் சூரசம்ஹார மூர்த்தி, அது வழக்காக இருந்தாலும் சரி
கடனாக இருந்தாலும் சரி, பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, செவ்வாதோஷமாக இருந்தாலும் சரி, மண் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அத்தனையும் எம்பெருமான் முருகன் உங்களுக்கு சுபிட்சமாக முடித்து கொடுப்பான். பெரியோர்களே, நேத்தே சொல்லிட்டேன், நம்புனீங்கன்னா கிடைக்கும், நம்புறீங்கன்னா கிடைக்கும், நம்பலன்னா கிடைக்குமா? கிடைக்காது. ஆக சோடச நேரத்தை மறந்துடக்கூடாது, மைத்ரேய முகூர்த்தத்தை மறந்துடக்கூடாது, இந்த சத்ரு சம்ஹார வேல் மூர்த்தி என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபாடு செய்யுங்கன்னு சொல்கிறோமே, அந்த செவ்வாய்க்கிழமையில் முருகனை செவ்வாகோரையில் வழிபாடு செய்கிற விஷயத்தை நேற்று சொன்னேன். அந்த வழிபாட்டை செய்யக்கூடிய நாள் என்று மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை போய் இந்த முடியை வெட்டுறது, செவ்வாய்க்கிழமை போய் இந்த நகத்தை வெட்டுறது, இந்த வேலையே செய்யக்கூடாது. ஆலயத்துக்கு வந்து நேர்த்திக்கடன் செய்வது என்பது வேறு. இங்கே நம்ம எல்லாரும் முருகனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கோம், நமக்கு எந்த பாதிப்பும் வராது. நேராக சலூனில் போய் நான் என் முடியை வெட்ட போனேன், என் நகத்தை செவ்வாய்க்கிழமை செலவனுக்கு அப்போ தரித்திரம் தாண்டவம் ஆடுதுங்கிறதுக்கு அதுதான் அடையாளம். அன்னைக்கு தான் இவாளுக்கு நகம் வெட்டணும். நெயில் கட்டுற தேடி நகத்தை வெட்டுவான், வெட்டவே கூடாது. ஏன்னு சொன்னால், இந்த தலைமுடி எப்படி வளருது? நீங்கள் தேய்க்கிற எண்ணெயில் வளருதா, இல்லை நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் மட்டும் வளருதா? நல்லா சாப்பிட்டா ரத்தம் நல்லா ஊறும். ரத்தம்தான் இந்த முடியை வளர வைக்க. நல்ல ரத்த ஓட்டம் இருந்தால் தான் இந்த முடி என்ன செய்யும், வளரும். இந்த முடிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி. ஏன்னா இவன் கருப்பாக இருக்கான், அதனால் இது சனிக்கு அதிபதி இந்த கருப்பு முடி. அந்த முடி மண்டைக்குள்ளே இருந்து தான் வளர ஆரம்பிக்கும். அதனுடைய வேர்கால்கள் எதோடு சம்மந்தப்பட்டிருக்கு? இரத்தத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போது இரத்தம் என்பது செவ்வாய், கருப்பு என்கின்ற முடி சனி. இந்த செவ்வாய்க்கிழமையா முடி வெட்டாத, செவ்வாய்க்கிழமையா நகம் வெட்டாதன்னு சொன்னான்னா, இந்த செவ்வாயினுடைய எதிர்மறை ஆற்றல்கள், இது ஏற்கனவே அசுப கிரகம்னு சொன்னேன், அதனுடைய எதிர்மறை ஆற்றல்கள் உங்களை தாக்காம இருக்கணும்னா அன்னைக்கு இந்த முடியில கை வைக்கக்கூடாது. இந்த முடிக்கு அதிபதி சனி. இந்த சனி தான் செவ்வாயினுடைய எதிர்மறை ஆற்றல்ல இருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவன். அன்னைக்கு போய் நீங்க முடிய வெட்டுனீங்கன்னா சனியினுடைய பலம் குறைஞ்சு போகும். உங்களுடைய எதிர்மறை ஆற்றலை தடுக்க இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது. கருப்புக்கு அதிபதியா சனி உட்கார்ந்துருக்கான். நீங்கள் கேட்கலாம், ஒரு இப்படியெல்லாம் வெதண்டாவாதான் கேட்பீங்க நீங்கள் சொற்பொழிவு கேட்டு. திடீர்னு யாராவது ஒருத்தர், அம்மா எனக்கு பிரச்சனையே இல்லை, எல்லாம் வெல்ல முடியுதாம்மா, இப்போ என்ன சனி என்ன செய்ய முடியும், இப்படி கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா சில பேர் நாட்டில் அப்படி தான் கேள்வி கேட்கான். ஒரு பயலை கூப்பிட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு இதை பூனை அணைச்சிட்டு இந்த ஒளி எங்கேருந்து வந்ததுடான்னு கேட்டேன். நல்ல இல்லை, விளக்கை ஏற்றி வச்சுட்டு இந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்தது, இந்த ஒளி எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டேன். அவன் நேராக பக்கத்தில் வந்து அந்த விளக்கை ஹூ அப்படின்னு ஊதி அணைச்சிட்டு இது எங்கே போயிருக்குமோ அங்கேருந்து தான் வந்திருக்கும்ட்டான். இப்படியெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. வழக்கமாக விளக்கு எப்படி எரியுது? ஒரு தெய்வ நெய்யை ஊற்றுறோம், இல்லை நல்லெண்ணெயை ஊற்றுறோம், தீபத்தை ஏற்றுறோம், அந்த நெய்யையோ எண்ணெயையோ திரி உரியுது. அந்த வெப்பத்தினால தான் ஒரு வகையான ஒரு வாயு, வெப்ப வாயு உருவாகிதான் அதனுடைய துணை கொண்டு மெழுகுத்திரியோ விளக்கோ எரியுது. தானே சயின்ஸு. ஆனால் இந்த பையில பாருங்கள், பூணு ஊதிட்டு இது எங்கே போச்சோ அங்கேருந்து தான் வந்திருக்கும். அது மாதிரி அம்மா அப்போ வெள்ளை முடிக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு இந்த வெதண்டாவாத கேள்வி கேட்டால் அதுக்கெல்லாம் என்கிட்ட என்ன இல்லை, பதில் இல்லை. ஏன்னா 2 மணி நேரம் உயிரை கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் பேசுவையா. இந்த பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு செவ்வாயை புதன்னு டங் ஸ்லிப்பில் தானே சொல்லிடுவோம். 10 தடவை செவ்வான்னு சொன்ன ஒரு ஆள் 11ஆவது தடவை தெரியாமல் புதன்னு சொல்லிட்டா, இல்லை அம்மா ஏதோ டங் ஸ்லிப்பில் புதன்ட்டா, 10 தடவை செவ்வான்னு தானே சொன்னான்னு தானே எடுக்கணும். அதை விட்டுட்டு கீழே எனக்கு கமெண்ட் போடுவான், அம்மா நீங்கள் புதன் என்று தப்பாக சொல்லிவிட்டீர்கள். அட படுவாய் பயல, 2 மணி நேரம் பேசியிருக்கேனடா, அதில் ஒரு இடத்துல உள்ள ஒரு சின்ன தப்பை கண்டுபிடிச்சிக்கிட்டு நீங்கள் புதன்னு பேசிட்டீங்க. அப்போ மற்ற இடத்துலலாம் செவ்வான்னு பேசினேன்ல, அதை வச்சுக்கிட்டு பரிகாரத்தை பண்ண வேண்டியதானே. அதை மாதிரி வெள்ளமுடிக்காரங்கள்லாம் என்ன செய்யணும்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. எப்படியுமே முடிக்கு அதிபதி யாரு? சனியாக இருக்கிறான். அப்போ சனியினுடைய பலம் இருந்தால் தான் செவ்வாயால் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அதனுடைய பலம் நீங்கள் முடி வெட்டுறதுனால, நகம் வெட்டுறதுனால என்ன ஆகும்? குறைஞ்சி போகும். அதனால் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யாமல் பூஜையை செய்தால் நிச்சயம் வெற்றி என்பது உண்டு. அதுலேயும் இந்த ஸ்தலத்தில், இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்தில் முருகன் எங்கே இருந்தாலும் விசேஷம்தான். தூத்துக்குடி பக்கத்தில் நான் இருக்கேங்கிறதுக்காக திருச்செந்தூரை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் இந்த திருச்செந்தூர் என்பது அதி விசேஷமான ஒரு ஸ்தலம். ஏன்னு கேட்டால்,
குழந்தையே எத்தனை ஆண்டுகள் இல்லாட்டா கூட இங்கே வந்து விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் சத்தியமாக கிடைக்கும். சத்தியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இன்னொன்று, நம்முடைய கர்ம வினைகளால் தான் நமக்கு கடன், நம்முடைய கர்ம வினைகளால் தான் நமக்கு நோய். இந்த கர்ம வினைகள் நீங்கணும்னா பூர்வ ஜென்ம கர்மாவுக்கு ஏற்றார் போல தான் நம்ம வாழ்க்கை. இது நீங்கணும்னு சொன்னால், இந்த கெடுதல் நீங்கணும்னு சொன்னால் யாரை வந்து வழிபாடு செய்யணும்? எம்பெருமான் முருகனை திருச்செந்தூரில் வந்து நீங்கள் பார்த்து வழிபாடு செய்யணும். இன்னொன்று, என் பிள்ளை படிக்கலை, என் பிள்ளைக்கு அறிவில்லை, என் பிள்ளை தருதலையாக அலையிறான், என் பிள்ளை யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கான், அவன் இஷ்டத்துக்கு ஆடுறா, நீங்கள் அவன்கிட்ட எந்த அறிவுரையும் சொல்ல வேண்டாம். நேராக புறப்பட்டு வந்து முருகன்ட்ட அவனை ஒப்படைச்சிட்டு போயிட வேண்டிதான். முருகன்ட்ட ஒப்படைச்சிட்டு போயிட வேண்டியதான். அதுக்காக தான் இப்போ எங்கள் குடும்பத்திலெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தை பார்த்தாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுத முடியுமோ? முடியாது. நான் எப்படி பார்த்தா 5 வருஷம் எழுதப்படாது, ஜாதகம் எழுதவே கூடாது. அப்போ அதுக்கிடையில் அதுக்கு என்னென்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. நாங்கள் நேராக குழந்தையை தூக்கிட்டு வந்து, என் பையனெல்லாம் இந்த திருச்செந்தூருக்கு தூக்கிட்டு வந்து முருகன்ட்ட விற்றுருவேன். நான் முருகா உன்ட்ட வித்துடுறேன் அப்படின்னு அந்த கொடிமரத்துக்கு கீழே உட்காந்து சங்கல்பம் பண்ணி, இனிமே இது ஏன் பிள்ளை கிடையாது, இது ஓம் பிள்ளைன்னு சொல்லி வித்துட்டு போனோம் எங்கள் பையனை. இன்னைக்கு வரைக்கும் அவன் முருகன் பிள்ளை தான். ஏன் இந்த ஐதீகம் வந்துச்சு? ரொம்ப அருமையாக முருகன் அந்த குழந்தைய பார்த்துக்கிடுவான். முருகன் அந்த குழந்தைய கண்ணில் வெண்ணெய் ஊற்றி பார்த்துக்கிடுவான். சத்தியமாக அந்த சபையில் வச்சு பெருமையாக நான் சொல்கிறேன், என் மகனுக்கு 35 வயசு தான் ஆகுது. ஒரே மகன்தான், வெளிநாட்டில் இருக்கான். ஆனால் வெளிநாட்டில் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கலாச்சாரம், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், அது அவர்களுடைய பாங்கு. எல்லாரும் இருக்கிற இடத்துல இடம் எப்படி இருந்தாலும் இங்கேயும் 1000 பிரச்சனை இருக்குது, உலகத்தில் எல்லா மூலையிலையும் பிரச்சனை இருக்குது. நாம் எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம் இல்லையா? சத்தியமாக சொல்கிறேன், இந்த 35 ஆண்டுகள் நான் ஆன்மீக சொற்பொழிவு மேடை மேடையாக இங்கேயா பேசுகிறேன், காடு கரை எங்கெல்லாமா. ஒரு ஊரில் நகரின்னு ஆந்திரா பக்கம் பேசிக்கிட்டு இருந்தேன். நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பேன்னு பாடிக்கிட்டு இருக்கேன். சத்தியமாங்க, மேடையில் இப்படி உட்கார்ந்துருக்கேன். இந்த ஐயா ஆனந்த் உட்கார்ந்துருக்காருல அந்த இடத்துல, அவர் அது கிடையாது, அவர் நல்ல பிள்ளை, எப்பவும் சிரிச்ச மோமும் சீதேவியுமா இருப்பார். அந்த ஆனந்த் இருக்கிற இடத்துல எங்கேருந்து தான் வந்தோனோ தெரில, ஆடிக்கிட்டு கிடக்காமா. அதுக்கப்புறம் எனக்கு நாதர்னும் சொல்ல வரல, அப்புறம் முடியுன்னு சொல்ல வரல, ஒரே பயம். அப்படியே அமைப்பாளரை பார்த்தேன், அவர் என்ன பாருங்க, அது ஒன்றும் செய்யாதுமா, அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். என்னையா சொல்கிற, எனக்கு பேச்சே வரமாட்டேங்கின்ன. அதெல்லாம் அவன் பாட்டுக்கு போவாம்மா, நல்லா உங்கள் பாட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் அழகாக ஆடிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இத்தனை பேர் உட்கார்ந்துருந்தாங்க, ஒருத்தர் கூட அந்த நாகத்தை விரட்டலை, ஒருத்தர் கூட அந்த நகரியில் நாகத்தை விரட்டலை. கொஞ்ச நேரத்தில் அவன் பாட்டை கேட்டுட்டு, நான் கூட மியூசிக்கு வாசிக்கிறவர் இருக்கார்ல, யோ நீ வேற பாம்பு மியூசிக்கை இவ்வளோ ரசித்து ரசித்து வாசிக்கிட்டு இருக்க, அங்கே பாரியா அப்படின்னு காட்டுறேன். அவருக்கு அதில் கவனம் இல்லை, அவர் பாம்பு மியூசிக்கை வாசிக்கிட்டு இருக்கார். அவன் நல்லா ஆடி ஆடி பார்த்தான், ஓவராக ஆட முடியல. அவர் பாருங்க, அமைப்பாளர் மேடைக்கு ஒரு சீட்டு கொடுத்து விட்டார், அம்மா இதை படித்து பாருங்க. பாடிக்கிட்டே அந்த சீட்டை பார்க்க, பாட்டை நிறுத்திராதீங்க, அவனுக்கு கோவம் வந்துடும். சீட்டில் எழுதியிருக்கார், பாட்டை நிறுத்திடாதீங்கம்மா, அவனுக்கு கோவம் வந்துடும். அடடா, நகரியில் இத்தனை மைல் தூரம் கடந்து வந்து நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே, நம்ம வீட்டுக்காரரும் நமக்கு துணைக்கு வராமல் ஒத்தியில நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம், பாட்டையும் நிறுத்த முடியாதாமே, என்ன பண்ணுறது? இந்த தலையில் கை வச்சதை எடுத்த உடனே எப்படி சாபமோ அது மாதிரி பாட்டை நிறுத்த முடியல போலையேன்னு மனசுக்குள்ள முருகனை முருகா முருகா முருகா. ஏன்னா நாதர்முடி மேலே இருக்கும் நல்ல பாம்பே சிவனுக்குரிய பாட்டு தானே, அதை நினச்சி பாட 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 கொஞ்ச நேரம் ஆடி ஆடி பார்த்தான். அந்த வயலுக்கு டயர்ட் ஆகிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவனுக்குன்னு ஒரு பாதையை எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். வாழ்க்கையில் எல்லா நிலைகள்லையும் சாமி நமக்கு என்ன செய்யும்? உறுதுணையாக இருக்கும். நம்பிக்கை ஒன்று தான் நமக்கு இருக்கணும், எல்லா நிலைகள்லையும் உறுதுணையாக இருக்கும். நீங்கள் இந்த வேலைகளெல்லாம் ரொம்ப அருமையாக நீங்கள் மைத்ரேய முகூர்த்தத்தில் நீங்கள் சுவாமியை வழிபாடு பண்ணிங்கன்னா சுவாமியினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்தில் ஏன் இவ்வளோ விசேஷம் இருக்குன்னா, குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும், கர்ம வினைகள் நீங்கிரும். இந்த மாதிரி ஆபத்துக்கள் நம்மை தேடி வந்தால் கூட தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகடுத்திரவு பகச்சுணையதாகும். எந்த ராத்திரிலையும் எந்த நடுச்சாமத்திலையும் அவன் உறுதுணையாக வருவாங்க. நாங்கள்லாம் எதை நம்பி ராத்திரியில் பயணம் பண்ணுறோம்? யாரை நம்பி பயணம் பண்ணுறோம்? டிரைவரை நம்பியா பயணம் பண்ணுறோம்? டிரைவரையும் சேர்த்து என்னையும் சேர்த்து காப்பாற்றுறவன் அப்போ முருகன்.
அவன் கூடயே இருக்கிறதா நினச்சிக்கிடுவேன். நான் பின் சீட்டில் உட்காந்துக்கிட்டு முன் சீட்டில் மயில் மேலே முருகன் வேலோட பக்கத்தில் சேவலை வச்சுக்கிட்டு வர்ற மாதிரி மானசீகமாக ஒரு 10 நிமிஷம் நினச்சிட்டு தான் காரில் மந்திரம் சொல்லிட்டு ஏறுவேன். அந்த மானசீக வழிபாட்டுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குது. முருகன் கூடயே வருவாங்க. சாதாரணமான விஷயமே அது அல்ல. எப்போவுமே முருகா முருகா முருகாங்கிற நாமத்தை சொல்ல மட்டும் வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அது மாதிரி என் பிள்ளை படிக்கலம்மா, என் பிள்ளை சொல் பேச்சு கேட்கல, என் பிள்ளை சரியா இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்கும் ஞானம் கிடைக்கணும்னா, அவன் திருந்தணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், முருகன்கிட்ட வரணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, நாங்கள்லாம் குழந்தைகளை கொண்டு வந்து இந்த முருகன்கிட்ட விற்றுருவோன்னு சொன்னோன்னா இல்லையா. என் பையனை கொண்டு வந்து விற்றுட்டேன். 35 வருஷம் ஆச்சு. அவனுக்கு கரெக்டாக 35 வயசு. எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. என்னுடைய தோழிகள் இங்கே உட்கார்ந்துருக்காங்க, ஜோதியும் செல்வலதாவும். அவர்களெல்லாம் அவனுடைய அந்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அதெல்லாம் பார்த்துட்டு, என்ன பையன் இப்படி மாறிட்டார் இவ்வளோ சின்ன வயசில் அப்படின்னு 2 பேரும் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய சிவபக்திக்கு ஈடு என லோகத்தில் இல்லவே இல்லைங்க. அவ்வளோ பெரிய ஒரு சிவபக்தனாக இருக்கான். காலையில் 8 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்த பையன் அப்பேற்பட்ட ஒரு குளிர் கண்ட்ரியில் 3:30 மணிக்கு எந்திரிச்சு, இடையில எந்திரிச்சு நாங்கள் பாத்ரூம் வரும்போது பார்த்தா அவன் பழனி ஆண்டவரை வாங்கி வச்சுருக்கான். அந்த பழனிமலை முருகனுக்கு அங்கே அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கு, வீட்டில் அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்பவும் அவனுடைய ஒர்க் டைம் போக, குழந்தைகளுக்கு மனைவிக்கு செய்யக்கூடிய கடமை நேரம் போக, மீதி நேரம் கையில் ஒரு ஸ்படிக மாலையை வச்சுக்கிட்டு ஓம் நம சிவாயா சொல்லிகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் யோசித்து பார்த்தா இதை விட கொடுப்பனை வேற என்ன வேணும்? உங்கள் மகன் சரியில்லை, உங்கள் மகன் ராத்திரி 1 மணிக்கு வீட்டுக்கு வராரு இப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இல்லாமல் உங்கள் மகன் சாமியார் மாதிரி ஆயிட்டாருன்னு சொல்கிறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே, சந்தோஷமாக தான் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல என் மருமகளை நான் பாராட்டியே தீரணும். ஏன்னா என் மகன் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றான்னா வீட்டில் உள்ள ஆள் அது உறுதுணையாக இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அவளும் உறுதுணையாக காலையில் நான் எழுந்து வர்றதுக்கு முன்னாடி அவள் எழுந்து வந்து விளக்கை ஏற்றிட்டு அவளுக்குன்னு ஒரு ஆசனத்தை பிடிச்சி அமைதியாக அப்படி உட்கார்ந்துருப்பா. நான் நினச்சிக்கிடுவேன், நாம் போதனை பண்ண காலம் போய் இப்போ பிள்ளைங்க நமக்கு போதனை பண்ணக்கூடிய காலத்தில் கொண்டு வந்து இறைவன் நிறுத்தியிருக்கான்னா, எல்லாமே முருகப்பெருமான் கொடுக்கக்கூடிய யாசகம் பெரியோர்களே. உங்கள் பிள்ளைகளும் நல்வழி படணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முருகன் இருக்கான்னு நம்பணும். அவன் உங்களுக்கு அனுகிரகத்தை நிச்சயமாக பண்ணுவான். ரொம்ப அருமையான ஒரு ஸ்தலத்தில் உட்கார்ந்துருக்கோம். ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கை முறை நல்லபடியாக மாறிடும். எத்தனையோ பேருக்கு ஞானம் கிடைத்த இடம், பகழிக்கூத்தருக்கு ஞானம் கிடைத்த இடம், வென்றிமலை கவிராயருக்கு ஞானம் கிடைத்த இடம், குருபரருக்கு ஞானம் கிடைத்த அற்புதமான இடம், ஆதிசங்கரருக்கு ஞானம் கிடைத்த இடம், விஸ்வாமித்திரருக்கு ஞானம் கிடைத்த இடம், அருணகிரிநாத சுவாமிகளுக்கு ஞானம் கிடைத்த இடம். அவனை நம்புனா நமக்கும் ஞானம் என்பது கிடைக்கும். நேற்று பேசிட்டு போகிறேன், ஒரு அம்மா ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோப்பான்னு நிறுத்தினாங்க. அந்த அம்மாட்ட அந்த பையனை பார்த்த உடனே சத்தியமாக சொல்கிறேன், ஒரு 5 நிமிஷத்துக்கு என்னுடைய தோழர்கள் தோழிகள்கிட்ட கேளுங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே செயல் இழந்து போயிட்டேன் நான். இன்னைக்கு காலையில் அந்த பையன் 12 மணிக்கு வைபவ்னு இங்கே சொற்பொழிவு ஆற்ற போகிறதா சொன்னாங்க. அவனை பார்த்த உடனே ஒரு 5 நிமிஷம் என்னுடைய அவயவங்கள் அத்தனையும் ஸ்டாப் ஆயிட்டு. ஏன்னா வைபவ்ங்கிற பேர் என்ன, உன் பேர் என்னப்பான்னு கேட்டேன், வைபவ்னு சொன்னான். அதோடு நான் உறைஞ்சிட்டேன். ஏன்னா வந்து நின்னது வைபவா என் கண்ணுக்கு தெரியல, முருகனே வந்து நின்றதாகத்தான் நான் உணர்ந்தேன் பெரியோர்களே. முருகனே வந்து நின்னா தான் உணர்ந்தேன். அதனால தான் என்னால் செயல்பட முடியல, ஒரு 2 நிமிஷம் என்னால் செயல்பட முடியல. அப்புறம் தான் அவங்க அம்மா சொன்னாங்க, அம்மா நாளைக்கு 12 மணிக்கு என் பையன் பேச போகிறாம்மா, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மான். அப்படியே அவன் ஆற தழுவினேன். ஏன்னா வந்திருக்கிறது முருகன், வந்திருக்கவன் ஞானசம்பந்த ரூபத்தில் வந்திருக்கான்னு அவன் அப்படியே ஆற தழுவினேன். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை வச்சு தாங்க நம்ம வாழ்க்கை. அதுங்க நமக்கு காசு பணம் கொடுக்க வேண்டாம், அதுங்க நமக்கு சொத்து சுகம் கொடுக்க வேண்டாம், அதுங்க நமக்கு வசதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர வேண்டாம். ஆனால் என் பையன் தருதலை, என் பொண்ணு சரியில்லைங்கிற பேர் நமக்கு வந்துடக்கூடாது. அவர்கள் நெறிமுறையோடு வாழ்ந்தால் போதும். வசதியான வாழ்க்கை தேவையில்லை, ஒழுக்கமான வாழ்க்கை அவசியம். அதை கொடுக்குறவன் முருகன். அத்தனை பேருக்கு இங்கே ஞானம் கிடைச்சிருக்கு. ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி இன்னைக்கும் முடிக்க முடியலன்னா நாளைக்கு தொடருவேன். ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்கிறேன். இப்போ நமக்கு பகழிக்கூத்தர் தெரியும், எத்தனையோ பேருக்கு அருணகிரிநாத சுவாமிகளை தெரியும், கந்தர் கலிவெண்பாவை கொடுத்த குமரகுருபரர் தெரியும், வென்றிமலை கவிராயர் தெரியும், பாம்பன் சுவாமிகள் தெரியும்.
பல பேர், பல சித்தர்களை நம்ம பார்க்குறோம். 18 சித்தர்களை பார்க்குறோம். எத்தனையோ பேரை நம்ம படிக்கிறோம், அவர்களை பற்றி தெரிந்து கொள்கிறோம். அந்த வரிசையில் அப்பரானந்தர் என்று ஒரு சித்தர் இருந்தார். இந்த கூட்டத்தில் எத்தனை பேருக்கு அப்பரானந்தரை தெரியும்? கை வைத்துங்க பார்க்கலாம். எங்க இருக்காரு? சும்மா கை தூக்கப்படாது. அப்புறம் நான் 2 கையை தூக்கிடுவேன். கோயிலுக்குள்ள நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுதுன்னு சொல்லணும். கேள்வி அம்மா கேட்காங்களேன்னு நான் பள்ளிக்கூடத்தில் இந்த வேலை தான் பார்ப்பேன். யாரெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, எல்லாம் தெரியுமான்னா ஒன்றுமே படிக்காமல் ஆளாக கை வைத்துவேன். எங்கள் மிஸ்ஸு நல்லா சொல்லுவாங்க, நீ முதல்ல கை வைத்தும் போதே தெரியுது நீ ஒன்றும் படிக்கலைன்னு, பேசாமல் அந்த ஓரத்தில் உட்காரு அப்படிம்பாங்க. அது மாதிரி எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சாதாரணமாக கை வைத்துருங்க. யாருக்கு தெரியும் அப்பரானந்தரை? தெரிஞ்சவங்க உண்மையாகவே இருந்தால் கை வைத்துங்க. அந்த ஊர்க்காரங்க யாராவது இருக்கீங்களா? நெட்டூர்னு பேர். அருமை. அப்பரானந்தருக்கு அங்கே கோவில் இருக்கு. சரி, அவர் ஒரு மிகச்சிறந்த சித்தர், அருமையான முருக பக்தர். எப்படி அருணகிரிநாத் சுவாமிகளுக்கு நிவிகற்ப சமாதியில் அமர்ந்து முருகனை அகக்கண்ணாலும் புறக்கண்ணாலும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சதோ அது மாதிரி அப்பரானந்த சித்தர். இந்த சித்தர் இந்த திருச்செந்தூர் வர்றாரு பெரியவர்களே. இது எப்பேற்பட்ட ஸ்தலத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. அப்பரானந்தர் திருச்செந்தூர் வருகிறார். வந்து சுவாமியை பார்க்கறதுக்கு வராரு. நட சாத்திட்டாங்க, கோயில் பூட்டியாச்சு. கோயில் முன்னாடி நின்று அப்படியே முருகனை மனசால தியானம் பண்றாரு. கதவு தானா திறக்கு. பூட்டின கதவு தானா திறக்குது. நேரா கோயிலுக்குள்ள போய் சுவாமியை வேண்டுறார். அந்த அளவுக்கு சக்தி படைத்தவர் அப்பரானந்த சுவாமிகள். அவரை ஒரு வழிகாட்டியா, ஒரு குருவா நினைச்சது யாருன்னா சொக்கம்பட்டி ஜமீன். அந்த காலத்தில் இந்த சொக்கம்பட்டி ஜமீன் அவருக்கு இவர் தான் ஞான குரு, இவர் தான் மெய்குரு. இவர் வந்தாருன்னா உயிரே விட்டுருவார். அந்த சொக்கம்பட்டி ஜமீன் ஒரு நாள் வந்து அப்பரானந்தரை அழைச்சிட்டு போய் அவருடைய அரியாசனத்தில் உட்கார வச்சிருக்காரு. நீங்க இங்க உட்காருங்க. ஒரு அரியாசனத்தில் உட்கார்ந்துருக்கார். அரியாசனத்தில் உட்கார்ந்ததுனால அவர் புரிப்படையில், ஏன்னா அவர் அரசனும் இல்லை. அரியாசனம் இல்லாட்டாலும் அவருக்கு கவலை இல்லை. உட்கார சொன்ன மரியாதைக்காக அப்பரானந்தர் உட்கார்ந்திருக்கார். அந்த நேரம் பார்க்க எட்டயாபுர சமஸ்தானம் இருக்கா இல்லையா, எட்டயாபுர சமஸ்தானத்தில் தலைமை புலவர் கடிகை என்று அவருக்கு பேர். கடிகை புலவர், கடிகை முத்துன்னு அவருக்கு பேர். அந்த புலவர் நேரம் வந்தார். அவர் இந்த அரியாசனத்தில் அப்பரானந்தர் உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு சொக்கம்பட்டி ஜமீன்கிட்ட கேட்டார், இது என்ன நடக்குது இங்க அப்படின்னார். என்ன நடக்குது அப்படின்னாரு. ஏன்னா அந்த காலத்தில் புலவர்களுக்கெல்லாம் அரசர்கள் அவ்வளோ பயப்படுவாங்க, மரியாதை கொடுப்பாங்க. அப்போ கடிகமுத்து புலவர் கேட்காரு, இது என்ன பெரிய வேடிக்கையா இருக்கு, யார் இந்த பைத்தியக்காரன்? பேச்ச பாருங்க, யார் இந்த பைத்தியக்காரன், யார் இந்த பரதேசி? இந்த பரதேசியை கொண்டு வந்து அரியாசனத்தில் உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு. அதான் சொல்லுவாங்க, புலவர்களுக்கு நாவடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு வேணாலும் படிச்சு மண்டைக்குள்ள வச்சிருக்கலாம், ஆனா ஆணவன் தலைக்கேறி ஆடணும்னு வைங்க, அவன் ஆட்டங்காட்ட விட்டுருவான் நம்மள. எவ்வளவு படிச்சிருந்தாலும் மனிதன்ட்ட என்ன வேணும்? பணிவு வேணும். எவ்வளவு படிச்சிருந்தாலும் மனுஷன்ட்ட என்ன வேணும்? அன்பு வேணும். எவ்வளவு படிச்சிருந்தாலும் மனுஷன்ட்ட என்ன வேணும்? அடுத்தவங்களை ஆதரிக்கக்கூடிய குணம் வேணும். உண்டா இல்லையா? அப்படி எத்தனை பேர் உலகத்தில் இருக்கும். ஆணவத்தில் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? வாழ்க்கையில் ஆடவே கூடாது. ஆணவம் ஒரு நாள் தனக்குத்தானே அழிவை தேடி தரும் பெரியோர்களே. என்ன இந்த பரதேசி அரண்மனையில் உட்கார வச்சிருக்கீங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு அது பாதிக்கலை. அவர் பாட்டுக்கு இருந்தார். அரியாசனத்தில் உட்கார்ந்துருக்கும் போது எப்படி இருந்தாரோ அதை மாதிரி அவரை இன்னொருத்தர் பரதேசி பைத்தியக்காரன்னு சொல்லும் போதும் அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தார். உடனே சொக்கம்பட்டி ஜமீன் பதறி போயிட்டார். என்ன புலவர் இப்படி பேசுறீங்க? அவர் என்னுடைய மெய் குரு, என்னுடைய பிறப்பறுப்பதற்காக வழிகாட்ட கூட வந்திருக்கக்கூடிய மெய் குரு, என்னுடைய ஞான குரு, அவரை போய் இப்படி பேசிட்டீங்களே அப்படின்னாரு. அவர் கேலியா பேசிட்டு, மன்னா உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலன்னு அவர் போயிட்டார். போய் கொஞ்ச காலம் ஆச்சு. இவர் போய் சொன்னார், உடனே சொன்னார், ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, சிதர் பெருமானே நீங்கள் மன்னிக்கணும், நீ ஒன்றும் இதுக்காக வருத்தப்பட வேண்டியதில்லை, எல்லாம் அவன் செயல் போல நடக்கும்னார். ஏன்னா முருக பக்தர்களுக்கு இந்த பக்குவம் வரணும்.
உங்கள் வேண்டுதல்களுக்கெல்லாம் வழி சொல்லியிருக்கேன். அந்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றணும்னா அதுக்கு அடிப்படை தகுதி என்ன தெரியுமா? அடிப்படையான தகுதி நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, உங்களை யார் என்ன சொன்னாலும் அதை போய் நீங்கள் ஒப்படைக்க வேண்டிய இடம் எது? முருகனுடைய பாதம். முருகனுடைய பாதத்தில் ஒப்படைங்க. உங்களை யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டுங்க, என்ன வேணாலும் பேசட்டும், இல்லாத பொல்லாத அத்தனை விஷயத்தையும் பேசட்டும். யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? முருகன் பார்த்துக்கிட்டு இருக்கானா இல்லையா? நீங்கள் பதில் பேசிட்டீங்கன்னா அவன் அந்த பணியே செய்ய மாட்டான். யாராவது ஒருத்தர் உன்னை பற்றி தெரியாதாக்கும் அப்படின்னு கேட்டா சிரிச்சிட்டே போயிருங்க. தெரியும்ல, ரொம்ப சந்தோஷம். உனக்கெல்லாம் வெக்கம் இல்லையா? உனக்கெல்லாம் மானம் இல்லையா? சூடு சொரணை இல்லையா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்படியே சொல்லி சொல்லி பாருங்க, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். என்ன எதை சொன்னாலும் இவன் பாட்டுக்கு சந்தோஷம் சந்தோஷம் இருக்கான், பைத்தியார பையன்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். பதில் பேசணும்னு தானே அவன் உங்களை சீண்டவே செய்கிறான். பதில் பேசுனீங்கன்னு வைங்க, என்ன என் குடும்பத்தை பற்றி பேசுகிறோம், உன் குடும்பத்தை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லி பாருங்களேன், சண்டை வலுத்து போயிடும். சரி பேசிட்டு போங்க, ஒன்றும் இல்லை, அடுத்தவங்களை விட்டுருங்க. வீட்டுக்காரர் நம்ம குடும்பத்தை இழுக்காமல் இருப்பாரா? ஆமாம், தெரியாது உங்கள் வீட்டு கதை, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிம்பார். உடனே எங்கள் வீட்டு கதை உங்களுக்கு தெரியும், உங்கள் வீட்டு கதை எங்களுக்கு தெரியாதோ? வந்துட்டார் பார்த்தீங்களா? எங்கள் வீட்டு கதை தெரிஞ்ச ஆள் வந்திருக்கார் பாருங்க, கரெக்டாக வந்துடுவார். நல்ல மனுஷன். அப்படி தெரியாதோ அப்படிம்பாங்க. அவங்க பேசும்போது நம்ம அமைதியாக இருந்துட்டோன்னு வைங்களேன், கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களே நம்ம ஏதோ தப்பாக பேசிட்டோம் போல, அதனால தான் நம்ம மனைவி கொஞ்சம் வேதனைப்பட்ட மாதிரி அவன் முகரேகை தெரியுதுன்னம்மா, நான் ஏதோ பேசிட்டேன்னம்மா, ஒன்றும் மனசில் வச்சுக்கிடாதம்மா, நான் இனிமே அப்படி பேச மாட்டேன்னு சொல்லுவார். அதை விட்டுட்டு அவர் நம்ம குடும்பத்தை பேசும்போது நம்மளும் அவர் குடும்பத்தை பேசணும்னு வைங்க, அந்த பகை வளரத்தான் செய்யுமே தவிர அது ஒரு நாள் நம்முடைய மனசை விட்டு நீங்காதாக. முருகனை வழிபாடு செய்யணும்னா முதல்ல யார் என்ன நம்மளை குறை பேசினாலும் அந்த சுமையை தாங்கக்கூடிய சக்தியை எனக்கு முருகா நீ கொடுப்பா. மற்றவனுக்கு என்னை பற்றி தெரியுதோ இல்லையோ, உனக்கு என்னை பற்றி தெரியும், எனக்கும் உனக்கும் தான் பேச்சு, மூணாவது ஆளுக்கும் எனக்கும் பேச்சு இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்கள் வளர்த்து கொண்டு வாழணும். இதுவரைக்கும் வளர்க்கலன்னா இந்த சஷ்டியில் அந்த மனநிலையை வளர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும். அப்பரானந்தர் நாளை மீண்டும் உங்களை சந்திப்பார் என்பதை இந்த வேளையில் செய்தியாக சொல்லி அருமையான இந்த வாய்ப்பை நல்கிய சிவசக்தி சிட்ஃபண்ட்ஸ் உரிமையாளர் ஐயா சரவணபாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி, ஆலய நிர்வாக பெருமக்கள், அறங்காவல் குழுவை சார்ந்த அன்பர்கள், தக்கார் அவர்கள், இணை ஆணையர் அவர்கள், இந்த ஒலி ஒளி அமைப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பக்த கோடிகள் அத்துணை பேருடைய பாத கமலங்களையும் தொட்டு வணங்கி, நாளை சரியாக 6 மணிக்கு இந்த சொற்பொழிவு தொடங்கும் என்பதை செய்தியாக சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உருவாய் அருவாய் உழதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு.